வெல்கம் பேக் டு அவர் சேனல். இட்ஸ் யுவர் டைம் गाइस. ஹாஸ்டல் சீரிஸோட எபிசோட் 5, அதாவது ஃபைனல் எபிசோட் தாங்க பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எபிசோடு 5 உடைய ஓப்பனிங் சீன்லேயே ஃப்ளாஷ்பேக் தாங்க காட்டுறாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் டால்டன் அவர்களுடைய பொண்ணான செல்வி அவர்களுடைய பர்த்டேவை தான் அவங்க செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு ஃபோன் வரும். எங்கே இருந்துன்னா ஹெட் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வரும். ஃபோன் பண்ணி அட்டன் பண்ணி இங்கே பேசுவாங்க. நான் தான் உங்களை வந்து ஃபோன் பண்ண வேணாம்னு சொன்னேன்ல, இன்னைக்கு ஒரு நாள் என்னை ஃபிடே விட மாட்டேங்களா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்க. அதுக்காக மேம் இது ரொம்பவுமே இம்பார்ட்டண்டான விஷயம். பெலிஸில் வந்து நம்ம ராணுவ படைகள் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருந்தாங்களா, அப்போ திடீர்னு எதிரி நாட்டு ராணுவங்கள் அங்கே வந்துட்டாங்க. அவங்களை காப்பாற்றுறதுக்காக நாங்கள் வந்து ஹெலிகாப்டரில் அனுப்பியிருக்கோம். அதுக்கு உங்களுடைய உத்தரவு எங்களுக்கு வேணும் மேடம் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க அவங்களை காப்பாற்ற தானே, நான் உங்களுக்காக உத்தரவு தரேன், நீங்கள் அவங்கள போய் காப்பாற்றுங்க. அதில் தான் மேம் ஒரு சிக்கல் இருக்குது. இப்போ நம்மளால் வந்து ராணுவ வீரர்களை மட்டும் தான் மேம் உடனே காப்பாற்ற முடியும். பெலிஸ் நாட்டுடைய மக்களை காப்பாற்றணும்னா நம்மளால ராணுவ வீரர்களை காப்பாற்ற முடியாது, அவங்களே காப்பாற்ற முடியாது. என்ன மேம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து சுத்தமாக டைமே இருக்காது. எதிரி நாட்டு ராணுவம் அங்கே வந்து ரொம்பவுமே சீக்கிரமாக ஊடுருவ ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ அவங்க மக்களை காப்பாற்றுவாங்களா, அதாவது பெலிஸ் நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்றுவாங்களா, இல்லை இவங்களுடைய ராணுவ வீரர்களை காப்பாற்ற ராணுவ வீரர்களை மட்டும்தான் இவங்களால இப்போதைக்கு இருக்கக்கூடிய சமயத்தில் காப்பாற்ற முடியும். டைம் ரொம்பவுமே குறைவாக, வேறு எந்த விதமான ஹெலிகாப்டரை நம்மளால அனுப்ப. ஹெலிகாப்டர் அங்கே போய் அவங்களை காப்பாற்றுறதுக்கு எதிர்நாட்டு ராணுவ படைகள் அவங்கள வந்து முற்றிலுமா வந்து கைது பண்ணிடுவாங்க. அப்படிங்கிற சமயத்தில் நம்ம அங்கே போனோம்னா அவங்கள வந்து எல்லாரையும் கொன்னுருவாங்க. என்ன பண்ணுறது, அவங்களுக்கு ரொம்ப மண்டியில குழப்பத்தில் இருக்கும்போது இருக்கிற கொஞ்ச நெஞ்ச காலத்தில் நம்ம ராணுவ வீரர்களை மட்டும் காப்பாற்றினா போதுங்கிற முடிவு வேகமாக எடுத்து அவங்க ராணுவ வீரர்களை மட்டும் காப்பாற்றி கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்களும் சரி காப்பாற்றி கூட்டு வந்துருவாங்க. ஒருவேளை இந்த பிரச்சனைனால தான் அவங்க எல்லாருமே சேர்ந்து டால்டன் அவர்களை போட்டு தள்ளுறானுங்களோ இருக்கலாம். கூடிய சீக்கிரம் அதுவும் தெரிஞ்ச ஃபைனல் எபிசோடுங்கிறதால இதையே கண்டிப்பாக காட்டிடுவாங்க. அவர் பிரசன்ட்ல பாம் பிளாஸ்ட் ஆனதுக்கப்புறம் டால்டன் அவர்கள் ஒரு அண்டர் கிரவுண்ட் சேஃப் ஏரியாக்குள்ளே வருவாங்க. உள்ள வந்து அவங்களுடைய காயத்துக்கு எல்லாத்துக்கும் மருந்து போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த கடத்தல்காரனுடைய தலைவர் வெளிநாடு போகிறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருப்பான். அப்போ ஒரு ஆளுக்கு ஃபோன் பண்ணி பேசுவோம். யாருன்னு பார்த்தா இங்கிலாந்து நாட்டுடைய ராணுவ ஜெனரல் கிட்ட பேசுவோம். அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தான் பிளான் பண்ணி டால்டனை போட்டு தள்ளுறதா முடிவு பண்ணியிருப்பானுங்க. இவன் ஃபோன் ஒரு வழியா நான் டால்டனை போட்டு தள்ளிட்டேன்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நீ எங்க டால்டனை போட்டு தள்ள, நீ இன்னும் டால்டனை போட்டு தள்ள, அவர் பிரான்ஸ் நாட்டுடைய பிரசிடென்டான துசனவை மட்டும் தான் உன்னால போட்டு தள்ள முடிஞ்சு. அது மட்டும் இல்லாமல் நீ லேப்டாப்ல பாம்பு வைக்கிறங்கிற விஷயத்தை என்கிட்ட நீ சொல்லவே. இதுக்கப்புறம் வந்து நீ என் கண்ணு மாடி பட்டுறதை பாட்டேன்னு நானே உன்னைய கொண்டுருவேன். நீ எப்படியாவது அங்கிருந்து தப்பிச்சு போற வழியை மட்டும் பாருங்க. அங்கிருந்து மிரட்டி அவனை போன வைக்க சொல்லிடுவாரு. அப்ப மேத்யூடைய கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட டால்டன் அவர்கள் எந்த கார்ல போனாங்க, நம்பர் பிளேட்டை வந்து நீ கண்டுபிடிச்சு அவங்க எங்க இருக்காங்க டீட்டெயில் என்கிட்ட சொல்லு, அவங்களை போய் இன்னைக்கு எப்படியாவது போட்டு தள்ளி ஆகணும் அப்படின்னு சொல்லி அவகிட்ட அந்த பிளான் அவகிட்ட டால்டன் அவர்கள் எங்க இருக்காங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லிடுவான். ஆனா அவ விருப்பமே இல்லாம அந்த விஷயத்த பண்ண. அப்புறம் அங்க நம்ம ஜெனரல் அவர்கள் பிரதமராக இருக்கக்கூடிய பாதுகாப்புத்துறை அமைச்சரும் ஒன்னா சேர்ந்து பிளான் பண்ணி நாட்டில் 144 தடையை போட்டு ராணுவத்தோட கட்டுப்பாடுல வைக்கிறதா முடிவு பண்ணி வச்சிருப்பாங்க. அதை வந்து நியூஸ்ல வந்து சொல்லுவாங்க. அதை நம்ம டால்டன் அவர்கள் கேட்டுருவாங்க. கேட்டுட்டு அவங்களுடைய முக்கிய அசிஸ்டன்ட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசுவாங்க. அட்டன் பண்ணிடுவாங்க. அவங்க உயிரோடு இருப்பாங்க. என்னாச்சுன்னு தெரியல மேம், திடீர்னு வந்து இங்கே ராணுவக்காரர்கள் பிரஸ்கர் எல்லாத்தையும் கட்டுப்பாடு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி பாதுகாப்புத்துறை அமைச்சர் 144 தடையை போட்டாங்க. இப்போ ராணுவத்தோட கட்டுப்பாடுல எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் இருக்கக்கூடிய இடம் வந்து காப்பிக்கு தெரியும், அவரை கூட்டிட்டு நம்ம குழுவோடு அங்கே வந்துருங்கன்னு சொல்லிடுவாங்க. இவங்களும் வந்து நீங்கள் உயிரோடு இருக்கிறத நினச்சி நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் மேம் சொல்லி ஃபோனை வச்சிருவாங்க. அப்புறம் டால்டன் அவர்கள் தன்னோட குடும்பத்தை இங்கிருந்து எப்படியாவது வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணி ஆகணும், பாதுகாப்பான இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணி ஆகணும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது மேத்யூ சொல்லுவோம், என்னுடைய ஃப்ரெண்டோட வீடு ஒன்று இருக்கு, லண்டனுக்கு கொஞ்சம் வெளியில இருக்கு, அந்த வீட்டில் போனால் கண்டிப்பாக பாதுகாப்போடு இருக்கலாம்னு சொல்லி அங்கே கூட்டு போகிறதுக்காக கேட்பான். டால்டன் அவர்களும் ஒத்துக்குவாங்க. அப்புறம் அவங்களுக்கு காரில் ஏற்றி அனுப்பி விடுவாங்க. அனுப்பிவிட்டது காஃபிக்கு வர்றதுக்காக அவங்களுடைய டீம்மேட்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. காஃபிக்கு வந்துடுவாரு. வந்தவொடனே ஒரு அண்டர் சேஃபான ரூமுக்கு அங்கே வந்து உள்ள வருவாங்க. உள்ள வந்து நடக்கக்கூடிய விஷயம் வந்து எதனால் நடக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ சேகன் அப்படிங்கிற ஒரு பேர் அந்த பேர் யாருன்னு சொல்லி அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. யாருன்னா 3ஆம் கட்ட ராணுவ படையில இருந்தவன் தான் அந்த சேகன். அவன் வந்து 3ஆம் கட்ட ராணுவ படையில இருக்கக்கூடிய அனைவருக்கும் அவன் ஒரு பயிற்சியாளராக இருந்திருக்கான். அவன் தான் ட்ரைனிங் வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்கான். அவனுக்கு கீழே தான் அவங்க எல்லாருமே வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்படி அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கும்போது 3ஆம் கட்ட ராணுவ படை வந்து எங்கே இருந்தாங்கன்னா பெலிஸ் அப்படிங்கிற இடத்துல தான் ராணுவ பயிற்சி மேற்கொண்டிருப்பாங்க. அந்த பெலிஸ்ங்கிற வார்த்தையை கேட்டவங்க காஃபிக்கும் டால்டன் அவர்களுக்கும் ஷாக். அப்போ அவங்களுடைய முக்கிய அசிஸ்டன்ட் வந்து எதனால ஷாக் ஆகுறீங்க, பெலிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு காஃபிக்கு சொல்லுவார், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பெலிஸ் இடத்துல தான் நம்ம ராணுவம் வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதாவது 3ஆம் கட்ட ராணுவம் அங்கதான் பயிற்சி வந்து மேற்கொண்டுட்டு இருந்தாங்க. அப்ப திடீர்னு எதிரி நாட்டு படை வந்து உள்ள நுழைஞ்சதுனால நாங்க என்ன பண்றோம்னு தெரியாம இருக்கும்போது பெலிஸ் நாட்டுடைய உள்ளூர் வாசிகள் தான் நம்ம ராணுவ வீரர்களை காப்பாத்தி வச்சிருந்தாங்க. காப்பாத்தி வச்சிருக்கும் போது நம்மளால ஒண்ணு ராணுவ வீரர்களை காப்பாற்றலாம், இல்ல மக்களை காப்பாற்றலாம். ரெண்டு விதத்துல யாராவது ஒரு ஆளை தான் காப்பாற்ற முடியுங்கிற இக்கட்டான சூழ்நிலையில டால்டன் அவர்கள் இருந்தாங்க. டால்டன் அவர்கள் தான் வெளியுறவுத்துறையுடைய முக்கிய செயலராக அவங்க தான் இந்த முடிவை எடுத்தாங்க. ஆனா அவங்க எடுத்த முடிவு
முடிவு தான் ரொம்பவுமே நல்ல முடிவாக ராணுவ வீரர்களை காப்பாற்றக்கூடிய முடிவு அவங்க எடுத்து. அதனால தான் இப்போ வரைக்கும் நம்ம நாட்டில் ராணுவம் வந்து ரொம்பவுமே முக்கியமான இடத்துல இருக்குன்னு அவர் பேசிக்கிட்டு இருப்பாரு. அப்போ அது இல்லாமல் முக்கியமான இன்னொரு விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. என்னன்னா அந்த 3ஆம் கட்ட ராணுவத்துடைய ஜென்ரலாக யார் இருந்திருப்பாருன்னா இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரல் தான் அப்பயும் அந்த 3ஆம் கட்ட ராணுவத்துக்கு ஜென்ரலாக இருந்திருப்பாரு. இந்த விஷயத்த அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அமைச்சரவையில் இருக்கக்கூடிய முக்கியமான நபருக்கு அவங்க ஃபோன் பண்ணி இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க, கூட பாதுகாப்புத்துறை அமைச்சர் இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆமாம் இருக்காரு, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்க. எனக்கு இப்போ நடக்கக்கூடிய விஷயம் எல்லாம் எதனால் நடக்குது, ஏன் நடக்குது, யார் நடத்துகிறாங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. இதெல்லாம் யார் பண்ணுறன்னா ஜென்ரல் தான் பண்ணுறாரு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. சரி அப்போ நீங்கள் இங்கே கிளம்பி வாங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டு ஃபோன் வச்சுருவாங்க. இவங்க ஆதாரத்தை பூரா திரட்டிட்டு அமைச்சரவைக்கு போவாங்க. போனால் அங்கே பூரா ராணுவ கட்டுப்பாடில் இருக்கும். அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று பேசி உள்ளே வந்துடுவாங்க. உள்ளே வந்த ஜென்ரல் வந்து நீங்கள் ஏன் இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்க. அப்ப டால்டன் அவர்கள் ரொம்பவுமே கோவப்பட்டு நீங்க தானே இது எல்லாத்துக்குமே காரணம், போலீஸ்ல நடந்ததுக்காக என்ன பழி வாங்குறதுக்காக நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க, என்ன பழி வாங்குறதுனா என்ன மட்டும் பழி வாங்க வேண்டியதானே, ஏன் நாட்டு மக்கள் எல்லாம் கொந்தளிக்க வைக்கிறீங்க, நாட்டையே வந்து ரெண்டா பிளவுபடுத்த பாக்குறீங்க, கூடவே பிரான்ஸ் நாட்டுடைய பிரசிடென்ட்டை ஏன் வந்து பாம்பு வச்சு கொன்னீங்க, என்ன பாம்பு வச்சு கொள்ற மாதிரி இருந்தால் என்னையும் மட்டும் பாம்பு வச்சு கொள்ள வேண்டியதானே, ஏன் அவங்களையும் சேர்த்து பாம்பு வச்சு கொள்றீங்கன்னு சொல்லி அவங்க கேட்பாங்க. அப்பா வந்து ஜென்ரல் திடீர்னு பதவி விலகினா இந்த மாதிரி தான் நிலைமை உங்களுக்கு ஏற்படும், பதவி பறிப்போனதுனால என்னைய வந்து நீங்கள் குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கீங்க, வெளியில் நடந்ததுக்கு லேப்டாப்பில் பாம்பு வச்சு உங்களை கொல்லணுங்கிற அவசியம் கிடையாது, உங்களை நான் வேற எப்படி வேணாலும் கொன்றுவேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். அவள் பாதுகாப்பு அமைச்சர் வந்து கேட்பாரு, இங்கே இவ்வளோ நேரம் வந்து யாருமே லேப்டாப்பில் தான் பாம்பு வச்சான்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அப்போ கண்டுபிடிச்சிருவாங்க இவர் தான் இத்தனைக்கும் காரணம், இவரால் தான் நாட்டுல இவ்வளவு பெரிய கலவரம் நடந்திருக்கு, இவங்களையும் பாம் வச்சு கொல்ல திட்டமிட்டிருக்காங்கன்னு. அப்ப பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஜெனரலை கைது பண்ற உத்தரவு பண்ணியிருப்பாரு. உத்தரவு கொடுத்ததுக்கு அப்புறம் இவங்களை ஒரு மனதா பிரதமரா ஏத்துக்குவாங்க. நம்ம டால்டன் அவர்கள் மீண்டும் பிரதமர் ஆகிடுவாங்க. அப்ப மேத்யூவோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு அவங்க எல்லாம் போயிருப்பாங்க. போய் கண்ணு கலந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க எல்லாத்துக்குமே பசி எடுக்க ஆரம்பிக்கும். அப்ப அலெக்ஸ் அவர்கள் தன்னோட மகளை வந்து சமைக்கிறதுக்காக தாட்டி விட்டுருவாங்க. ஏன்னா ஒரே இடத்துல உட்காந்து அதை பத்தி பேசிக்கிட்டு இருந்த மனசு குழப்பமாயிடும். வருத்தம் வந்து இன்னும் அதிகமாகறதுனால வேற ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்கணும்னு சொல்லி சாப்பாடு சமைக்கிறதுக்கு அங்கே தாட்டி விட்டுருவாங்க. கூட மேத்யூ போய் கிச்சன் எல்லாம் எங்க இருக்குன்னு சொல்லி கட்ட போவாரு. அப்ப ஷேகனும் மேத்யூவோட கேர்ள் ஃப்ரெண்டும் அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சு உள்ள வந்துருவாங்க. உள்ள வந்து அங்க செக்யூரிட்டியா இருந்தாங்க எல்லாத்தையுமே போட்டு தள்ளிடுவாங்க. போட்டு தள்ளின உடனே போட்டு தள்ளிட்டு வீட்டுக்குள்ள வருவாங்க. வீட்டுக்குள்ள வந்த உடனே மேத்யூவையும் சில்வியையும் மேத்யூவோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து இணைய கைதியை பிடிச்சி வச்சிருவா. பிடிச்சி வச்சதுக்கு அப்புறம் கன் பாயில நிக்க வச்சிருப்பா. இப்ப சேகன் வந்து உள்ள வரும். உள்ள வந்து நீ கொல்றதுனால கொன்னுக்க அப்படின்னு சொல்லி அலெக்ஸை பாக்குறதுக்காக உள்ள போவோம். உள்ள போன அலெக்ஸ் வந்து தனியா உட்காந்துட்டு இருப்பாரு. அப்ப அவனை பிணைய கதையை பிடிச்சி வச்சிருவாங்க. பிடிச்சி வச்சோடனே மொண்டாட்டி டால்டன் எங்க அப்படின்னு சொல்லி இன்னும் அவளை புரிஞ்சுக்கவே இல்லை, இன்னும் அவளை புரிஞ்சுக்கவே இல்லை, அவ எங்க கூட இருப்பா நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி அலெக்ஸ் அவர்கள் சேகனை பார்த்து கேட்பாரு. ஒழுங்கு மரியாதையா ஒழுங்கா உன்னுடைய மனைவிக்கு போன் பண்ணி இல்லாட்டி என்ன நடக்கும்னு பாக்குறேன்னு சொல்லி மேத்யூவோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணுவான். போன் பண்ணி செல்வியை பேச சொல்லுவான். செல்வியும் பேசுவோம். பேசின உடனே அலெக்ஸ் அவர்கள் ரொம்பவுமே வருத்தப்பட்டு டால்டன் அவர்களுக்கு போன் பண்ணி டால்டன் அவர்கள் அங்க போனை எடுப்பாங்க. எடுத்தோடனே சேகன் தான் பேசுவோம். பொண்ணு என் கஸ்டடியில தான் இருக்கா, நீ இவங்களை எங்க அனுப்புனியோ அங்க நீ மட்டும் தனியா வரணும், ஒருவேளை வேற யாராவது கூட்டிட்டு வந்த இவங்களை நான் கொன்னுருவேன், அப்புறம் முடிவு உன்னோட தான், நீ சீக்கிரம் வர, எவ்வளவு சீக்கிரம் உன்னால வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போன் வச்சிருவான். இவங்களும் பதட்டத்துல தான் பொண்ணு வேற அவகிட்ட மாட்டிக்கிட்டா வேற எந்த விஷயம் பண்ண முடியாது, போலீஸ்டாங்கன்னா போனோம்னா கண்டிப்பா இவன் கொன்னாலும் கொன்றுவான்னு சொல்லி யாருக்கிட்டையுமே சொல்லாம அங்க இருந்து ஒரு தனியா ஒரு கார் எடுத்துட்டு எவ்வளவு சீக்கிரம் அந்த இடத்துக்கு போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அங்க வந்துகிட்டு இருப்பாங்க. சாஸ்கியா கிட்ட பிணைய கதையை இருப்பாங்க மேத்யூ அண்ட் செல்வியும். மேத்யூ கிட்ட ஒரு மொபைல் ஃபோன் இருக்கும். அந்த மொபைல் 999 கால் பண்ணுவோம். 999 ஒரு கண்ட்ரோல், அந்த நாட்டுடைய கண்ட்ரோல் ரூமுக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நம்பர். அந்த நம்பருக்கு கால் பண்ணி அவங்க அட்டன் பண்ணுவாங்க. நாங்க தான் உங்ககிட்ட பிணைய கதியா இருக்க முடியல, நீயே கண்ணை வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்க, என்னை ஒன்னும் கொள்ளாத, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு தெரிஞ்சிடும். உன் கையை காட்டி ஏதாவது போன் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி தூக்க சொல்லுவான். அவனு போன் வச்சிருவான். போனை தூக்கி அங்கிட்டு போட்டுட்டு அவகிட்ட இருந்த கண்ணை வந்து தட்டி விட்டுருவான். தட்டி விட்டு அங்க வந்து சண்டை நடக்கும். அப்ப சில்வி அங்க இருந்து சில்வி அந்த கண்ணு எடுத்துட்டு அங்க இருந்து போயிட்டு இருப்பான். அப்ப மேத்யூ வந்து அவகிட்ட சண்டை கட்டவே மாட்டான். அவன் என்னன்னா கழுத்தை பிடிச்சு கொள்ளலான்னு பார்க்கும்போது நீயே என்கிட்ட சண்டையை கட்ட மாட்டா அப்படின்னு சொல்லி அவ கேட்பா. அப்ப நான் உன்னை இன்னும் லவ் பண்றேன், ஒன்னும் கெட்டவன்னு நான் உன்னை வந்து இன்னமும் லவ் பண்றேன், ஒன்னும் கெட்டவே கிடையாது, அவன் சொல்றதுக்கு தான் நீ வந்து ஆடிக்கிட்டு ஒண்ணு கெட்ட போல, நீ வந்து திருந்தி உன்னோட வாழ்க்கையே நீ வந்து வாழலாம் அப்படின்னு அவன் சொல்லுவான். அதை கேட்டவொன்னு இவ வந்து அவனை விட்டுருவான். ஏன்னா ஆல்ரெடி வந்து சாஸ்கியா வந்து மேத்யூவை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தான், இப்பயும் லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கா. அதனால அவன் கொல்லாம அவங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான். அவனை விட்டதுக்கு அப்புறம் இங்க இருந்து போயிரு சாஸ்கியா அப்படின்னு சொல்லுவான். அவள் அங்க இருந்து போயிரு. அந்த டயத்துல டால்டன் அவர்கள் அலெக்ஸ் அவர்கள் இருக்கக்கூடிய ரூமுக்கு
ரூமுக்கு வருவாங்க. வந்த உடனே இவன் கத்தி காட்டி மிரட்டிக்கிட்டு நான் தானே உனக்கு வேணும், இவங்களெல்லாம் நீ விட்டுரு, உயிரோட விட்டுரு அப்படின்னு சொல்லி அவங்க கெஞ்சுவானா அவன் விட மாட்டான். பெலிஸ்ல நடந்ததுக்காகத்தானே இப்ப நீ பழி வாங்க துடிக்கிறான்னு சொல்லி டால்டன் கேட்பாங்க. அப்ப அதுக்காகத்தான் நான் உங்களை பழி வாங்க துடிக்க, என்னுடைய பொண்ணு அவன் இன்னும் பிறக்க கூட இல்லை, என் மனைவியை கொல்லும் போது அவ 6 மாசம் கர்ப்பிணியா இருந்தா இங்க மட்டும் மனசு வச்சிருந்தீங்க, அவங்களையும் சேர்த்து நீங்க காப்பாத்திருக்கலாம். அவங்க தானே எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க, ஆனா நீங்க விட்டுட்டீங்க. அவங்களை நாங்க காப்பாத்துவோம் நம்பிக்கை கொடுத்தோம், ஆனா உங்களால சுயநலத்தினால பதவி வெறினால அவங்களை இழந்துட்டு நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னா அவன் சொல்லுவான். அவன் சொல்றதுலயே ஒரு நியாயம் இருக்குதானே. அப்புறம் அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது வெளியில போலீஸோட தான் அவன் நோட் பண்ணிடுவான். இவ்வளவு தூரம் சொல்லியும் நீ போலீஸை கூட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை போட்டு தள்ளுறதுக்காக வருவான். வரும்போது அலெக்ஸ் இடையில போந்துருவாரு. அப்ப அவங்களுக்கு 2 சண்டை வரும்போது அலெக்ஸோட வைத்து அவன் கிழிச்சு விட்ட விதத்துல செல்வி கண் எடுத்து ரூம்குள்ள வந்து அவன் கரெக்டா பயன்பாடி நிப்பா. அப்ப டால்டன் அவர்கள் இந்த முட்டாள்தனத்தை மட்டும் எப்பயுமே பண்ணிடாத, அது ரொம்பவுமே தப்பான விஷயம், எந்த ஒரு உயிரை எடுக்கவே கூடாது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்ப சேகன் நீ பண்றது ஒன்னும் தப்பு இல்லை, குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக நீ என்ன வேணா பண்ணலாம், இதை நீ முன்னாடியே பண்ணிருந்தேன், தாத்தா இப்போ உயிரோடு இருந்து நானும் அவளை கொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லுவான். செல்விக்கு தெரிஞ்சு நம்ம தாத்தா உயிரோட தான் கொண்டிருக்கான், அதை நீங்க எங்கிட்ட மறைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே கேட்பான். எல்லாம் ஒரு நல்லதுக்காக அவன மாதிரி நீ கொலகாரியா மாறிடாத, அவனை மாதிரி நம்மளும் பண்ணணும், அவனுக்கு நமக்கு வித்தியாசம் இல்லை, இந்த முட்டாள்தனம் மட்டும் பண்ணவே பண்ணாத அப்படின்னு டால்டன் அவர்கள் எவ்வளவு எடுத்து சொல்லுவாங்க. இருந்தாலும் மனசுக்குள்ள தூங்கிக்கிட்டு இருந்த வெறி, தாத்தாவை கொன்னுட்டான் அப்படிங்கிற ஆதங்கம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கரெக்டா டிகர் பண்ணி அவனை சுட்டதெல்லாம் அவன் வயிற்றுல குண்டு அவன் அங்கேயே கீழே விடுவான். அப்போ போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு அவங்கள அப்படியே கூட்டிட்டு போயிடுவாங்க. 3 மாசத்துக்கு அப்புறம் நம்ம டால்டன் அவர்கள் ரெடியாகி வருவாங்க. ரெடியாகி வரும்போது இதெல்லாம் சரிதானா, இது ஓகே தானே, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி குடும்பத்திட்ட கேட்பாங்க. அவங்களும் சரின்னு சொல்லுவாங்க. என்னடான்னு பார்த்தா வெளியே அவங்க ப்ரெஸ் மீட் கொடுக்க பார்ப்பாங்க. அப்பதான் தெரியும் இவங்க மறுபடியும் பிரதமர் ஆயிட்டாங்கன்னு. இது வரைக்கும் நான் மற்றவங்க சொல்லி எனக்கு தெரிஞ்சு நான் தவறான விஷயங்கள் பண்ணியிருக்கேன், நானே ஏமாத்திருக்கேன், ஆனா மக்களுக்கு நான் செய்ய வேண்டிய எந்த ஒரு விஷயமும் செய்யல. மக்கள் எதிர்பார்க்கறது ஒரு உண்மையான அரசியல்வாதியை தான், அவங்களுக்காக நான் என் உயிரையே கொடுக்க தயங்க மாட்டேன், இது துஷான் அவர்கள் சொன்ன வாக்கியம் அப்படின்னு அவங்க சொல்லி ஆரம்பிச்சோடனே நாட்டு மக்களுக்காக என்னால முடிஞ்ச வரைக்கும் என் உயிர் இருக்க வரைக்கும் போராடுவே அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. இதோட இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் சீரீஸ் முடியுது. வீடியோ பிடிச்சா லைக், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.